எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இளவரசன். நான் 2022 குரூப் 4ல் பாஸ் பண்ணி ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்டாக இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து என்னை பற்றி எப்படி சொல்கிறது, நான் 2022 குரூப் 4ல் பாஸ் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி 2019 குரூப் 4லேருந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். 2019 செப்டம்பரில் வந்து குரூப் 4 நடந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ள வந்து 2019 பிப்ரவரியில் வந்து ஒரு 6 மாதத்தில் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. அந்த டைமில் வந்து நான் வந்து சொந்தமாக படிக்கிறோம், ஓனாக படித்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து வந்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், சரி படித்தா நமக்கு தெரியாதா, டிகிரி ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து படிக்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது பத்தாது, சரியான கைடன்ஸு இன்ஸ்டியூட்டோட ஒரு கைடு வேணுங்கிறத வந்து நாங்கள் வந்து அந்த எக்ஸாமோட தோல்வியிலேருந்து தான் கற்றுக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக நான் எங்கள் நேரம் சரி அதை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாவட்ட மைய நூலகத்தில் வந்து நாங்கள் ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். எங்கள் பேட் லக்கு அப்போ வந்து கோவிட் வந்துருச்சு. 2020 ஆரம்பித்த கோவிட் 20, 21, 22 கண்டினியூஸாக ஒரு 2.5 வருஷம் வந்து எந்த எக்ஸாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 22 அடுத்த எக்ஸாம் வரும்னு சொன்னதுனால நாங்கள் 2021 கிட்டத்தட்ட ஒரு ஜூலைக்கு அப்புறம் நாங்கள் வந்து கன்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். மறுபடியும் லைப்ரரியை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தோம், படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்கிற அளவுக்கு பெருசாக அப்போ வந்து எக்கனாமிக்காக சப்போர்ட். ஏன்னா 2019 ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், 3 வருஷம் வந்து எந்த வேலைக்கும் போகலை, எக்கனாமிக்காக ரொம்ப டவுனான ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துருந்தோம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாவட்ட மைய நூலகத்தில் வந்து நாங்கள் வந்து கேங்காக ஃபார்ம் பண்ணி ஆளுக்கு ஒரு ஏதோ அங்கே லோக்கலில் இருந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி படிச்சுட்டு எல்லா இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி குரூப்பாக தான் படிப்போம் லைப்ரரியில் உட்காந்து. அப்படி படிச்சுட்டு 2022 நடந்த எக்ஸாமில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 8 பேர் பாஸ் பண்ணோம். குரூப் 4 எல்லாருமே ஒன்றா உட்காந்து படித்தோம், எல்லாம் கேங்காக படித்தோம், கேங்காக பாஸ் பண்ணோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஏன் அந்த 3 வருஷம் எங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, காலம் தாழ்ந்து எங்கள் வெற்றி காலம் தாழ்ந்து போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அந்த டைமில் வந்து எங்களை வந்து சரியாக கைட் பண்ணுறதுக்கோ, நாங்கள் வந்து பெரிய அளவில் அமௌண்ட் கட்டி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எக்கனாமிக் இல்லாத போது அதை கைட் பண்ணுற அளவுக்கு சின்ன அளவுக்கு ஒரு இன்ஸ்டியூட்ஸ் அந்த டைமில் எங்களுக்கு பெருசாக எதுவும் அமையலை. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து இப்போ வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து எவரெஸ்ட்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து உங்களோட வெற்றியை வந்து கொஞ்சம் எளிமையாக்கிக்கிங்க. நன்றி.